ஹைடா, வெல்கம் டு ஜான் வி கேலக்ஸி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட நேம் வந்துட்டு லாஸ்ட் மை கண்ட்ரோல்டா. இது வந்து செகண்ட் எபிசோட். ஓகேவா? பார்ட் 2. யாரெல்லாம் வந்து பார்ட் 1 பார்க்கலையோ அவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஹெட்செட் போட்டது எல்லோரும் ஹெட்செட் போட்டுக்கோங்கடா. ஓகேவா? வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம இதை விட்டு போனோம். நம்ம சுகா வந்து ஜங்குக்கை பார்க்க வந்திருப்பார். ஸோ நம்ம ஜேகே வந்து ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பா இல்லையா? ஸோ அதில் தானே நம்ம விட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? சுகா சுகா பெரிய பெரிய தப்புன்ட்டு சுகா. எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. நான் சுகா இங்கே பாரு ஜேகே ஜேகே, இங்கே பாரு. ரிலாக்ஸ். ஓகே, என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு. ஓகேவா? நீ ரிலாக்ஸாக இரு. ஓகேவா? உனக்கு எதுவும் இல்லை. ஓகே? இல்லை சுகா, இல்லை சுகா. இங்கே பாரு ஜேகே, ஒன்றும் இல்லை. ஓகே? ரிலாக்ஸ். ஓகே? காம் டவுன். ஓகே? ஒன்றும் இல்லை. சரி சுகா. இங்கே பாரு, நீ என்ன பண்ணன்றது முதல்ல எனக்கு சொல்லு. ஓகேவா? சொல்கிறேன். சுகா நீ எப்படி வந்த? நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் இல்லை. போயிட்டு இருந்தோமா, என்னை தூக்கிட்டானுங்க. போயிட்டுருக்கும்போது அந்த ஹோபி வந்து வேறு ஒரு இடத்துக்கு அப்படியே வேறு ஒரு காரில் போயிட்டான். நான் போனது அவங்களோட பாடி கார்ட்ஸ்லாம் கூட 3 பேர் தான் இருந்தானுங்க. அவனுங்க என்ன நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இது ஒன்றும் கிடையாது. ஸோ அடிச்சு போட்டு கிளம்பிட்டேன் நான். ஓகேவா? ஒன்றும் இல்லை. நான் சேஃப் தான். என்ன கொஞ்சம் காலில் அடிபட்டு இருந்துச்சு, அதான் வர முடியல. அதனால் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு வேறு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு இப்போ மார்னிங் வந்தேன். ஓகேவா? காலைல என்னாச்சு? காலைல ஐயோ, இங்கே பாரு ஜேகே, எனக்கு காலில் ஒன்றும் இல்லை. நீ முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. ஏன் இப்படி அழுகிற? என்ன பண்ணன்றதை முதல்ல சொல்லு. என்ன ஆச்சு? இங்கே பாரு, நீ இந்த அளவுக்கு அழுகிற அளவுக்குலாம் நீ எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ அழுகிறத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமாக இருக்குடா. தயவு செஞ்சு என்ன பண்ணன்றதை சொல்லு. அது வந்து சுகா, நான் சொல்கிறேன், நீ என்ன தப்பாக நினச்சிக்க மாட்டேல்ல, திட்ட மாட்டேல்ல. நான் அந்த மாதிரி கிடையாது சுகா. எனக்கு தெரியாமல் தான் சுகா நடந்துச்சு. சுகா சாரி. இங்கே பாரு ஜேகே, இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ முதல்ல சொல்லு. ஓகேவா? என்னன்னு சொல்லு. பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே? உனக்கு தெரியுமா ஜேகே, நீ ஒரு மாஃபியாடா. ஆமாம் சுகா, நான் மாஃபியா. நான் லைஃப்ல எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சினோ அந்த தப்பு பண்ணிட்டேன் சுகா. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சுகா. இங்கே பாரு. ஓகே, நீ வா, எழுந்துரு. கொஞ்ச நேரம் படுத்துங்கிறியா? இல்லை வேண்டாம் சுகா. சரி, ஓகே ரிலாக்ஸ். மெய்ட் அப்படின்னு சொல்லி சுகா அவங்க கூப்பிட்றாங்க. இப்போ அங்கேயும் ஒரு மெய்டு வந்து கொஞ்சம் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போது சுகா தான் அப்படியே அதை ஜங்குக்கை குடிக்க வைக்கிறான். இப்போ ஜங்குக்கும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே இப்போ சுகா அவனை எழுப்பி கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே அவனை தோளில் சாஞ்சு கொஞ்சம் காம்டவுன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு இப்போ அப்படியே பொறுமையாக சுகா கேட்குறான். இங்கே பாரு ஜேகே, நீ என்ன பண்ணலாம் எனக்கு தெரில. ஆனால் நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறேன்னா அது ஏதோ பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறத சொல்லு. ஓகேவா? பொறுமையாக சொல்லு, அழாமல் சொல்லு. எதாக இருந்தாலும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்ட்டு சுகாவை அப்படியே ஜங்கு கூட கையை பிடிக்கிறான். இப்போ ஜங்குக்கு அந்த கை மேலே அவனோட இன்னொரு ஹேண்டையும் வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அவன் கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நேற்று நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சோ அதை அப்படியே சொல்கிறான். கத்தாத, அழாத, சத்தம் போடாத. நான் உனக்கு எவ்வளோ நடத்துகிறேன். இங்கே பாரு. ப்ளீஸ். தான் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு அந்த காதில் அவன் பேசினது எல்லாமே அப்படியே அந்த ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ ஜங்குக் தான் டக்குன்னு சுகாவோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு சுகா ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை. இங்கே பாரு ஜங்குக், ஒன்றும் இல்லை. ஓகே கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸாக இரு. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே ஜங்குக்கை காம் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே ஜங்குக்கு ஒரு 2 மினிட்ஸ்லேயே அப்படியே லைட்டாக ஃபைண்ட் ஆகிற மாதிரி அப்படியே லைட்டாக அந்த சோஃபாலேயே சாஞ்சிடறான். சுகா இப்போ அப்படியே டக்குன்னு அவனை
ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவனை அப்படியே படுக்க வச்சுட்டு அவனுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு ஸோ இப்போ அப்படியே அவன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து மேட் கிட்ட தான் இங்கே பாருங்கள், ஜங்குக் எழுந்து வரக்குள்ளும் யாரும் ஒன்று போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஓகேவா? சரிங்க சார் அப்படின்ட்டு அந்த மெய்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே வாசலுக்கு நேராக 2 பாடிகார்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போது அந்த மேன்ஷனே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது ஜங்குக் தூங்குறதுக்காக. ஸோ சின்ன சவுண்டு கூட வரக்கூடாதுன்னு சுகா சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அதனால் அந்த மேன்ஷன் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. இது செஞ்சுட்டு இருந்த எல்லா ஒர்க்கையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ பாதி பேர் அங்கேருந்து கிளம்பவும் செஞ்சிடறாங்க. இப்போ அந்த மேன்ஷன் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. சில போல் பாடிகார்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, 1-2 மெய்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இந்த சைடில் பார்த்தா சுகா தான் நம்ம ஜங்குக் சொன்ன விஷயங்களெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே அவன் கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணால் அங்கே ஹோபி தான் பயங்கர டென்ஷனில் அப்படியே உட்காந்துட்ருக்கான். இப்போ அவன் பக்கத்தில் ஒருத்தன் வந்து உட்காடுறான். அவன் அப்படியே ஷோல்டரில் கை போட்டு, ஹோபி என்னாச்சு, ஏன் அப்படி உட்காந்துருக்க? ஓ, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. கையில் கிடச்சி விட்டுட்டேன். எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில மின்வோ, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஹோபி இங்கே பாரு, என்ன ஆச்சுன்னு முதல்ல பொறுமையாக சொல்லு. நீ சொல்கிறது எனக்கு புரியல. நேற்று டீலிங்னு போனேன், என்ன ஆச்சு? ஆமாம், டீலிங்னு போனேன். நேற்று அங்கே ஜங்குக் இருந்தான், அவன்கிட்ட பேசினேன். அது போக போக சண்டையாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு. டக்குன்னு பிஸ்டல் எடுத்து போட்டுடலான்னு பார்த்தேன். அதில் டக்குன்னு போலீஸ் வந்து சின்ன கலவரமாகி தப்பிச்சிட்டான். அந்த யூங்கி அவனை தூக்கிட்டு வரலான்னு பார்த்தா என் பின்னாடி போலீஸ் துரத்த ஆரம்பிச்சிது. சரின்னு சொல்லிவிட்டு நான் வேறு ஒரு காரில் ஏறிட்டு இவனுங்களை தூக்கிட்டு வாங்கடான்னு சொன்னேன். விட்டு வந்துட்டானுங்க. கேட்டால் அடிச்சு போட்டு போயிட்டான், மயிரை பிடுங்கி போட்டு போயிட்டான்னு. இங்கெல்லாம் ஏன்டா உயிரோடு இருக்கீங்கன்னு. இப்போது அந்த 3 பேரில் ஒரு பாடிகார்டு தான். ஏன்னா ஆல்ரெடி 2 பாடிகார்டை வந்து சுகா வந்து ஷூட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அவங்க ஆன் த ஸ்பாட்லேயே அவுட்டு. ஸோ இங்கே ஒரு பாடிகார்டு மட்டும் தான் வந்து நின்றுட்டுருப்பான். ஸோ அவனுமே பயங்கர அடிபட்டு வந்து நின்றுட்டுருப்பான். டக்குன்னு ஹோபிதான் இப்போது டக்குன்னு அவனோட பிஸ்டல் எடுத்து அந்த பாடிகார்டை பார்த்து ஒரு ஷூட் பண்ணுறான். ஸோ அப்படியே அவன் சரிஞ்சு கீழே விழுகிறான். அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அவன் கீழே விழுந்ததுக்கப்புறமும் அவனை பார்த்து விடாமல் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போது மின்னோதான் இந்த பாரு ஹோபி, ஓகே விடு, என்ன அவங்க எங்கே போய்ட்டு போகிறானுங்க, எப்படியும் நம்ம கண்ட்ரோலில் தானே இருப்பானுங்க, பார்த்துக்கலாம் விடு. என்னடா இது? இல்லை மின்வோ, எனக்கு அப்படியே தலைக்கு எருது, சூடாகுது. எனக்கு அவனையும் போட முடியல, அவன் கூட இருக்கவனையும் தொட முடியல. பிஸ்னஸ் எனக்கு போச்சு, அவ்வளோ லாஸ். இப்போ அந்த பாடு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யார்? ஜங்குக்கிட்டயா? இல்லை, அவன் என்கிட்டையும் கொடுக்கல, ஜங்குக்கிட்டையும் கொடுக்கல. அவன் நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு உங்ககிட்ட கொடுத்தா வேலைக்காகுதுன்னு வேறு ஒருத்தங்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு போயிட்டான். நீ இப்போது யாரை பற்றி சொல்கிற? வேறு யார்? அதான் புதுசாக ஒருத்தன் முளைச்சிக்கிட்டு இருக்கான்ல, அவனை பற்றி தான். அந்த லிஞ்சுன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவங்ககிட்ட தான் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டான். லிஞ்சுனா அது யார் ஹோபி? இல்லை எனக்கு புரியல. அதான் இவனுங்களாம் எங்கேருந்து வரானுங்கன்னே தெரில. இவனுங்களுக்கெல்லாம் மாஃபியா பற்றி என்ன தெரியும்னு தெரில. எல்லாம் மாஃபியான்னு தூக்கிட்டு வந்துடுறானுங்க. இவனுங்க எல்லாரையும் அப்படி முளைக்கும் போதே கிள்ளி எரிஞ்சிடணும் போல் இருக்குது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இல்லை மிஞ்சோன், என்னால் முடியல. ஃபஸ்ட்டு அந்த லிஞ்சுனை போட்டுடலாம். என்ன பாரு ஹோபி, நீ ரொம்ப அவசரப்படுறன்னு நினைக்கிற, ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஓகே? ஃபஸ்ட்டு யார் என்னன்னு விசாரிப்போம், ஓகேவா? அவன் இப்போ தானே வரான், தட்டி விட்டால் பயந்து ஓடுறது கூட வாய்ப்பு இருக்குது, சரியா? நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ண ட்ரை பண்ணாத, ஓகேவா? ஆல்ரெடி நம்ம மேலே நிறைய இருக்குது, ஓகேவா? சும்மா போகிற வரவும் நல்லா போட்டுட்ருக்கிறதுக்கெலாம் நம்ம பேர் கிடையாது, ஓகேவா? மாஃபியாக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, அதுவும் ஹோபிக்கு நிறையவே இருக்குது. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவனை என்ன ஏதுன்னு நானே பார்த்து தட்டி விடுறேன், ஓகேவா? இதுக்கெலாம் நீ வரணுன்னு அவசியம் இல்லை ஹோபி, ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன். சரி ஹோபி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், ஓகேவா? பார்த்து ரெஸ்ட் எடு, ஓகேவா? அப்புறம் ஒரு மிஷின் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன், ஓகேவா? சரி பாய் ஹோபி, பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே மிஞ்சும் தான் அப்படியே கிளம்புறான். இப்போது ஹோபி தான்
மிஞ்சுன் ஒரு நிமிஷம் இரு. நான் சொன்னதை பற்றி ஏதாவது யோசிச்சு பார்த்தியா? உனக்கு அது மேலேயாவது டவுட்டு இல்லை வேறு ஏதாவது எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது உனக்கு தோணுச்சா மிஞ்சுன்? எதனா தோணுச்சுன்னா கொஞ்சம் சொல்லு, ஓகேவா? ஓகே ஓபி, நான் அது என்னென்னு பார்க்குறேன், ஓகேவா? எனக்கு இப்போ யார் மேலேயும் எந்த ஒரு சந்தேகமும் எதுவும் இல்லை. இருந்தால் நான் சொல்கிறேன், ஓகேவா? நீ எதை பற்றி யோசிக்காமல் ரெஸ்ட் எடு, ஓகே? அப்படின்ட்டு இப்போ மிஞ்சும் தான் வந்து கிளம்பிடுறான். ஸோ இப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. அப்படிங்க கட் பண்ணால் இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறோம். ஸோ நம்ம தயாங்கோட அம்மா தான் வெளியில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஒரே ஒரு நாள் தான் விட்டு போனேன். யாருன்னு தெரியல, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. நம்ம பையனுக்கு இந்த மாதிரி இங்கே பாருமா, இங்கே பாரு, ஓகே? எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஓகேவா? நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். போலீஸ்க்கு சொல்லியிருக்கேன், எல்லாமே பார்த்துப்பாங்க. போலீஸ்க்கெலாம் வேணாங்க ப்ளீஸ். பையனோட மானமே போய்டும். போலீஸ்லாம் வேணாங்க, வேணாம், நம்ம பார்த்துக்கலாம். போலீஸ் வேணாம். இல்லைம்மா, நான் போலீஸ்க்கு சொல்லிட்டேன், போலீஸ் பார்த்துப்பாங்க, ஓகேவா? எனக்கு பெரிய ஹையர் அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ்லாம் தெரியும், ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? நீ இதை பற்றி கவலைப்படாத. நம்ம பையனுக்கு ஒன்றும் ஆகாது. நீ ரிலாக்ஸாக இரு, பார்த்துக்கலாம். இல்லை, எனக்கு ஒன்று அந்த மாதிரி பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சின்ன பையன் தூக்கி வளர்த்து இப்போ வரைக்கும் ரொம்ப சின்ன பையன். அவனை போய் அவன் அப்படியே வந்துடுமான்னு சொன்னான். நான் வந்திருக்கலாம். பெரிய தப்பு பண்ணிட்டேன், தனியாக விட்டுட்டு தப்பு பண்ணிட்டேன். சாரி தயா, சாரிடா. அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன், சாரி தயா. இதுக்கு மேலே கூட இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான். சாரி தயா அப்படின்னுட்டு அங்கே தயாங்கோட அம்மா தான் பயங்கரமாக அவங்க ஃபேஸ் அப்படியே மூடிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக கீழே நீல் டவுன் பண்ணி முட்டி போட்டு அழுதுட்ருக்காங்க. அங்கே ஒரு நர்ஸ் தான், மேடம் இந்த மாதிரிலாம் வந்து ஐசியூ முன்னாடி நின்று சத்தம் போடாதீங்க ப்ளீஸ், டாக்டர் வந்தால் கத்துவாங்க, நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க சார், அவங்கள கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் சார், டாக்டர் வர டைம் வேறு, நீங்கள் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் இது பண்ணுங்கள். சிஸ்டர், பையன் எப்படி இருக்கான் பார்க்கலாமா சார்? இது ஐசியூ வார்ட் சார், இதுக்குள்ளே சும்மாலாம் போயிட்டு வர முடியாது. நேற்று நைட்டு தானே பார்த்தீங்க, இப்போ மார்னிங் தானே ஆகுது. டாக்டர் வந்து போனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர், எப்படி இருக்கான்னு மட்டுமாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். சார் அது நாங்கள் சொல்ல முடியாது சார், அதான் டாக்டர் வரார்ல, அவர் வந்து பார்த்துட்டு சொல்லுவார், நீங்கள் அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர், நான் எவ்வளோ வேணாலும் பணம் தரேன், என் பையன் எப்படி இருக்கான்னு மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் சிஸ்டர். நீங்கள் சொன்னீங்க, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் சிஸ்டர், உங்கள் காலில் கூட விளையாடுறேன், சொல்லுங்கள் சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர் அப்படின்ட்டு போங்க. தயாங்கோட அம்மாவும் அப்பாவும் தான் கெஞ்சிட்ருக்காங்க அந்த சிஸ்டரை பிடிச்சி. இப்போ அந்த சிஸ்டர் தான் அப்படியே சுற்றி பற்றி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு, சரி சார் நான் சொல்கிறேன், நீங்கள் நான் சொன்னேன்னு யாரையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ், இங்கே இருக்க நர்ஸ்கிட்டையோ இல்லை டாக்டர்கிட்டையோ சொல்லிடாதீங்க. அதே மாதிரி இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும், நான் இதுக்கு மேலே இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் சார், ஓகேவா? அது சொல்லவும் கூடாது, ஒரு நர்ஸாக டாக்டர் தான் எதாக இருந்தாலும் சொல்லணும். நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறதுனால நான் சொல்கிறேன், ஓகேவா? அது இல்லாமல் எனக்கும் இதே வயசில் ஒரு தம்பி இருக்கான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நீங்கள் இப்படி அழுகிறத பார்த்தா, அதனால நான் சொல்கிறேன் சார், ஓகேவா? உங்கள் பையனை ரொம்ப கொடுமை பண்ணி, அதாவது ரொம்ப ஒரு மாதிரி சித்திரவதை பண்ணியிருக்கான் அந்த பையன். பெட்டில் போட்டு ஒரு மாதிரி ரொம்ப பண்ணியிருக்கான் சார். அது எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரியல சார், ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறதுக்கே. ரொம்ப அவங்க பையன் கஷ்டப்பட்டிருக்கான். ஸோ நகத்தெல்லாம் வச்சு கீறி, எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் ட்ரக்ஸ் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப போட்டு சித்திரவதை பண்ணியிருக்கான் சார். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பையனோட அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சார், இருந்தாலும் சொல்கிறேன். அவனோட இல்லை சார், எனக்கு அது சொல்ல வரல, வேண்டாம் விட்டுருங்களேன். இல்லை சிஸ்டர், நீங்கள் சொல்கிறதுல எனக்கு புரியுது,
புரியுது. வேண்டாம், போதும். ரொம்ப தேங்க்ஸு சார், ரொம்ப தேங்க்ஸ். இல்லை சார் இல்லை சார், அது அந்த மாதிரி எங்களுக்கே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணும்போதே எங்களுக்கெலாம் பார்க்க முடியல. அந்த மாதிரி இருக்குது. எப்படி உங்கள் பையன் அனுபவிச்சிருப்பான்னு தெரியல சார். ரொம்ப கொடூரமாக ஹேண்டில் பண்ணியிருக்கா உங்கள் பையனை. என்னால் இது மட்டும் தான் சார் சொல்ல முடியும். சாரி சார் அப்படின்ட்டு அங்கே அந்த சிஸ்டர் தான் அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போது தயங்கோட அம்மா அப்பா தான் 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த கண்ணீர் மட்டும்தான் இப்போ அவங்களுக்கான ஆறுதல்ன்ற மாதிரி அவ்வளோ கண்ணீர் அந்த இடத்துல அவங்க சிந்திட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அப்படியே வந்துட்டு 2 பேருமே எந்த ஒரு மைண்டில் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அப்படியே பிளாங்க் ஆகி உட்காந்துருக்காங்க. இங்கே கட் பண்ணால் இவங்க ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பார் இல்லையா. ஸோ அவர் இப்போ அவரோட மேன்ஷனுக்கு தான் போயிட்டு அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. இப்போ அவர் ஒரு லேப்டாப் தான் எடுத்து வச்சு அதில் ஏதோ பயங்கரமாக செக் பண்ணிகிட்ருக்காரு. என்ன பார்க்குறாருன்னு தெரியல. ஸோ அவர் அதை பார்க்க அவரோட கண்ணெல்லாம் அப்படியே வியர்டாக மாறிட்டுருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கார் அவர். இப்போது ஒரு பென்ட்ரைவ் எடுத்து அது எல்லாத்தையுமே அந்த பென்ட்ரைவில் ஏற்றிட்டுருக்காரு. இப்போ அவங்க அப்படியே ஒரு டைம் ஸ்கிப் ஆகுதுடா. அவங்க ஒரு பர்சன் தான் உள்ளே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போது நம்ம யோங்கி தான் அதை பார்த்துட்டு என்ன மிஸ்டர் யோங்கி, மேன்ஷன் பக்கம் புதுசாக வந்திருக்கீங்க போல். ரொம்ப நாள் ஆச்சு, உங்களை தான் தேடிட்டுருந்தேன். இப்போலாம் உங்களை பிடிக்கவே முடியல யோங்கி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை பிடிக்கிறதே. வலை வீசினா கூட சிக்காத ஆள் போலையே நீங்கள். இந்த சொல்லுவாங்களே கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு, நீங்கள் சிக்கினா தானே கழுவவே முடியும். நீங்கள் தான் சிக்கவே மாட்டுறீங்களே, அப்புறம் எப்படி இவங்கி உங்களை நாங்கள் வாஷ் அவுட் பண்ணி போடுறது அப்படின்ட்டு அங்கே ஒரு பர்சன் தான் அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம யோங்கி தான், ஏய் உனக்கு இங்கே என்ன பிடுங்குற வேலையா? நினச்சேன் என்னடா இன்னும் வரலையே, வந்து பார்க்கலையே அப்படின்னுட்டு. அதானே, உங்களுக்கெல்லாம் சும்மா ஒருத்தன் போயிடக்கூடாது. நோண்டி பார்க்கலன்னா தூக்கமே வராதில்ல, அதான் வந்துட்டேன்ல, அப்படி தானே? அஃப்கோர்ஸ் உண்மைதான். அது எப்படி யோங்கி, நீங்கள் பெரிய தலையாச்சே, தலையை பார்க்காம வால் இருக்குமா என்ன? அப்படி நீட்டிக்கிட்டாது பார்த்துட வேண்டாமா? அதான் நீங்களாம் எப்படி எங்கள் இடத்துக்கு வருவீங்க, அதான் நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஏதாவது தப்பா யோங்கி அப்படின்ட்டு இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே யோங்கி கிட்ட வந்து அப்படியே அந்த லேப்டாப்பை பார்த்த மாதிரி உட்காரான். ஸோ அதில் அந்த பர்சனோட ஃபோட்டோ தான் இருக்குது. ஓ மை காட், என்ன யோங்கி நேர்லேயே இருக்கேன், நீங்கள் போய் இந்த லேப்டாப்பில் என் ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு அந்த லேப்டாப்பில் ஒரு பட்டன் தான் தட்டுறான். ஸோ அவனோட மொத்த ஹிஸ்ட்ரி ஜாதகமும் அதில் வந்து நிற்கிது. அதை பார்த்துட்டு அந்த பர்சன் தான், பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரம் என்னோடய வரலாறை அப்படியே மொத்தமாக எடுத்து வச்சுருக்கீங்க. இன்னும் 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா கல்வெட்டுலேயே செதுக்கியிருப்பீங்க போலையே என்னோடய கல்லறை அப்படின்னுட்டு. பரவாயில்ல, என்னை பற்றி இவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சு நீங்கள் என்ன யோங்கி பண்ண போகிறீங்க? உங்களுக்கு தான் நான் ஒரு பெரிய ஆளே கிடையாதே, இப்போ தான் முளைச்சிக்கிட்டு இருக்க சின்ன காளான் தானே நான். அப்புறம் ஏன் என்னை பார்த்து இவ்வளோ ஒரு பயத்தில் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? டே நீ எங்கேருந்து வந்திருக்க, உன்னை யார் அனுப்பியிருக்கா, நீ எப்படி மாஃபியான்னு துடிச்சிக்கிட்டு இருக்க, உன் பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, நீ யார் கூடலாம் இப்போ சேர போகிற, எவனெல்லாம் முடிச்சு விட்டு வந்திருக்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஐயோ இவங்க அதான் எனக்கே தெரியுமே, அதான் என் ஹிஸ்ட்ரியே எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே, இது நீங்கள் மறுபடியும் வேறு என்கிட்ட சொல்லணுமா? என்ன இருந்தாலும் ஒரு பெரிய ஆள்கிட்ட நம்மளை பற்றின டீட்டெயிலை அவங்க வாயால் கேட்கும்போது அப்படி இருக்கு இவங்க. இன்னொரு வாட்டி எனக்காக அதை ரிப்பீட் பண்ண முடியுமா? ஏய் இங்கே பாரு, நான் திருப்பி சொல்ல மாட்டேன். நீ ஏன் கண்ணில் பட்டதுனால ஏதோ பிச்சை போடுற மாதிரி
பொழைச்சி போடான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். போயிடு. இதே நீ ஜங்கு கண்ணில் பட்டிருந்தான்னு வச்சுக்கோ, நேரம் உன்னை தெரியாமல் அழிச்சிருப்பான். போயிடு. தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க. உனக்கு என்னவோ அதை மட்டும் பாரு. இன்னொரு வாட்டி தேவையில்லாமல் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், அவனை பார்க்குறேன் இவனை பார்க்குறேன்னு எவனை வேணால் போய் பாரு. ஆனால் ஏன் முன்னாடி ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்காத. டூ லேட். இவ்வளோ தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ தான் ஜங்குக்கை பார்த்துட்டு வரேன்னு தெரியாமல் போச்சு. என்னது, ஜங்கு பார்த்துட்டுறியா? கூல் 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 கூல். ஆமாம் யோங்கி, இப்போ தான் ஜங்கு பார்த்துட்டு வரேன். போனேன். மென்ஷனில் ஒரு 10 பேர் தான் இருக்கானுங்க. அதுவும் சப்ப பசங்களாக இருக்கானுங்க. அடித்து போட்டுட்டு உள்ளே போனேன் யோங்கி. நேராக போனேன். ஜங்கூக் அப்படின்னு கத்துனேன். அங்கே அவன் வரவே இல்லை. 2-3 வாட்டி ஜங்கூக் ஜங்கூக்னு கத்துனேன். எனக்கு கோவம் வந்துச்சு யோங்கி. நேராக ஸ்டெப் சரி மேலே போனேன். நல்லா தூங்கிட்டு இருந்தான். எனக்கு பார்க்கும்போது எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், அவன் நல்லா வாழ்ந்துட்டுருக்கான், அதுலேயும் அவன் நிம்மதியாக தூங்குறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு யோங்கி. பக்கத்தில் இருந்த பில்லோ எடுத்து அவன் மூஞ்சிலேயே வச்சு அழுத்தி அவன் துடிக்கிறத பார்த்தேன் யோங்கி. சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, சூப்பராக இருந்துச்சு. அவன் துடிச்சான் யோங்கி, துடிச்சான். என்னடா பண்ண அவனை? என்ன பண்ண ஜங்குக்கு? என்ன பண்ண? ஓகே 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 இதுக்கு எதுக்கு இவ்வளோ டைட்டாக கழுத்தை பிடிக்கிற? ஒன்றும் பண்ணலை. விட்டுட்டு வந்துட்டேன். தூங்கிட்டுருக்கான், நல்லா தூங்கிட்டுருக்கான். நான் யோங்கி வரட்டுமா? பபாய்.